என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அழகான படத்தை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட். இது அடுத்த மேடையில இருக்கிற என்னுடைய அன்பு குட்டங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பத்தி பேசணும். நம்ம எல்லாருமே இப்ப எந்த மண்ணில எந்த பூமியில இந்த நிமிஷத்துல நம்ம நிக்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யாரு அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மனைவி. இவங்க அவங்க பயிர வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆபீஸ் இதுவாதான் இருந்தது. அநேகமா அம்மாவுடைய வேலையாதான் இருந்திருக்கும். அவங்க வாசிச்ச வேலை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்பரம் இங்கதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்பதான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்கள்ல கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாம ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்கதான் அவங்க குரல்ல பாடினவங்க. சில்ட்ரன் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்கள்ல இருக்கிற தெலுங்குல, தமிழ்ல, சவுத் இந்தியாவுல, நார்த் இந்தியாவுல இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிக்கிறது, விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்கு, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். நீங்க சொல்லணும்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்குதான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியா கேட்டதுக்கு. ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் ஒரு எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டா, டிசிப்ளினா, அழகா, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் எப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெகக்னைஸ் பண்ணி, இதை ரொம்ப மறுபடியும் சொல்றேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டா நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துல 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்ப ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மேடையில இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு, இப்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால மட்டும்தான். முக்கியமா என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவா இருந்தது. ஆனா இப்ப ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. மக்களுக்கு இப்ப இது ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற
இதில் அவரோடு இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மெயின் ஸ்டார்ஸ்னு சொல்லணும், அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோசியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்திருக்காரு. அதுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு பாலா பத்தி பேசுறதை விட பாலாவோட அம்மா அப்பாவை பத்தி மட்டும்தான் இப்ப பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவரு என்ன நினைச்சாரோ, என்ன செய்யணும்னு அவரு நினைச்சாரோ, அது எல்லாத்தையும் மதிச்சு அன்பு செலுத்தி நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்ததால மட்டும்தான் வேலை இதெல்லாம் செய்ய முடியுது. If I am right. And எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் வருவாங்கன்னா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை தட்டி தருமாறு அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அந்த இந்த படத்துல பாலா சின்ஸ் ஐ ஹவ் சீன் தி ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு இதுலதான் பாடல்கள் இருக்கு, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்கு, இதுலயும் ஃபைட் இருக்கு, இதுலயும் காமெடி இருக்கு, இதுலயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடியில. ஆனா லாஜிக் என்பது மிஸ் ஆகாம இருக்கு. இது ஜனரஞ்சகமா இதை செஞ்சு ஓடிவிட்டுங்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமா கொடுத்து அதுக்கப்புறம் இது ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதனுடைய இயக்குனர் ஷரனுக்கு. அதனாலதான் பாலாவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரன், you have given பாலா காமன் மேன்வை விடந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்துல யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனா ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய லைஃப். அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்துல ஹீஸ் எ கம்ப்ளீட் மேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்கு இந்த படத்துல பாலாவுக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு மனித வாழ்க்கையில ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருக்கிறது என்னென்ன மாதிரி, என்னென்ன நீட்ஸ், என்னென்ன சென்டிமெண்ட்ஸ், என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதுல இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்துல ஃபர்ஸ்ட் 10 minutes பாலா ஒரு மாதிரி இருப்பாரு படத்துல, அடுத்த 10 minutes அதுக்கு மேல இருப்பாரு. படம் முடிகிறப்ப ஹீஸ் எ கம்ப்ளீட் ஹீரோ. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹவ் டன், யூ ஆர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமும் இல்லை இதுல. பிகாஸ் அவங்க பார்க்க போறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறா சொன்னா அவங்க பார்க்க போறாங்க உங்களை. முக்கியமா ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்துல 75% ஆஃப் த ஃபிலிம்ல அங்க இருந்த டேக் ஆஃப் எல்லாமே முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் a very professional work. ஒரு 10-15 படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சது. I am very happy. And in your future, please choose the stories. That is very important. இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பத்தி இவ்வளவு வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா
என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தா 2 படம் நான் எடுத்துப்பேன். இட்ஸ் a very big struggle. ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அத அது அது அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பத்தி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகா இருக்கு. And he is going to be a very good and refreshing actor for Tamil cinema. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God definitely, God will bless you, and everybody will bless you. God bless you. And Anita, a very, very beautiful artist, Anita Reid. அவர் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்பவும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மேல ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க நடிச்சாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலா இருந்தாலும் எப்படிப்பட்ட சேலஞ்சா இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் அனிதாவை பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பத்தி என்ன பேசணும்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுல நீங்க பேச போறீங்க. சோ அந்த ஸ்பேஸ உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். நீங்க தான் பேசணும் அவங்கள பத்தி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. But very sweet children, and very sweet working with you. And Tandi, Madan, very glad all of you helped me. And என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, this executive producer of this film, Vidhu has brought me into this film. நீங்க யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் one more thing, இந்த படத்தை பத்தி ரொம்ப மென்மையான அழகான இந்த சில அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு எங்களுடைய பாலாஜி has done an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேலைங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியாது. ரொம்ப அழகா பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட. ரொம்ப அழகா அவங்க கையில நீங்க கொடுத்திருக்கீங்க. God bless you. And Sharif என்னன்னா, he is a very a common man. He came from the common people's family இருந்து வந்த ஒரு மனிதர். அவருடைய பெண், he went through a lot of pain and he went through a lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி ஒரு கலைஞனுக்கு அதுதான் முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமா அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷெரீஃப்ல நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் ஷெரீஃப் himself actually அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ள போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவரு சின்ன வயசுல கத்துக்கிட்டு அது இப்ப இஸ் a மாஸ்டர். அங்க இருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவரு அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட he's training the students and they are doing some short films. He's already and ஷரீஃப் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, and ரொம்ப அழகா எழுதுவாரு. இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மட்டுமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. He is doing lot of services in his own way. So that's why he is a
directed today for such a nice and beautiful film with Nandi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very best wishes and God bless you. உங்க லாபம் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. Thank you.